22வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக என்ன நடக்கும்? உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களால் நீடிக்கும் திருத்தம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் உத்தேச அரசியலமைப்பு திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதம நீதியரசரின் பதவிக்காலம் 6 வருடங்களாக இருக்க வேண்டும் என்ற பிரிவும் திருத்தத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பிரதம நீதியரசர் ஓய்வு பெற வேண்டிய திகதியானது அவர் 67 வயதை அடையும் திகதி அல்லது பிரதம நீதியரசர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து 6 வருட காலப்பகுதியை பூர்த்தி செய்யும் திகதி ஆகிய இரண்டில் முன்கூட்டி வரும் திகதியாக அமையும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 19 24ற்கு மேற்படாத எண்ணிக்கையாக திருத்தப்பட்டுள்ளது. நீதித்துறை சட்டமூலத்தினூடாக எவ்வாறான முன்மொழிவுகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையினை 110 120 அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகளும் மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகளும் அதில் அடங்குகின்றன. அதற்கமைய மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63ஆகவும் மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62ஆகவும் மாற்றியமைக்கப்படுகின்றது.